Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ராமேஸ்வரம் சேரன்கோட்டையைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் உயிரிழந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். மேலும் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என முன்னாள் அமைச்சர் உறுதியளித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே மது விற்பனை செய்வதற்கு துணை போகிறார். போதைப் பொருள் விற்பதும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் விற்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே எல்லா விதமான சமூக விரோத செயல்களையும் ஈடுபடுவதனால் நிறைய இளைஞர்கள் எதிர்காலத்தை சீரழிப்பது மட்டுமில்லாமல் பெண் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி முதல் பாதுகாப்பே இல்லாத தமிழகமாக இருக்கிறது. நிலையில் எஸ்ஐஆர் படிவங்களை BLO ஆப்பில் பதிவேற்றம் செய்யும் பணியினை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதிகளுக்கு உட்பட்ட தச்சநல்லூர் கிழக்கு மேற்கு பகுதி, பாளையங்கோட்டை வடக்கு தெற்கு பகுதிக்குட்பட்ட திருநெல்வேலி சந்திப்பு, உடையார்பட்டி, பாளையங்கோட்டை, சமாதானபுரம், தெற்கு பஜார் வாக்குச்சாவடிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாவட்ட துணைச் செயலாளர் பள்ளமடை பாலமுருகன், அதிமுக பிரதிநிதி அருள்ராஜ், மாவட்ட அம்மா பேரவை தலைவர் செல்வசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கிருஷ்ணா நகர் மற்றும் கழுகுமலையில் வாக்காளர்களுக்கு உதவிட எஸ்ஐஆர் சிறப்பு முகாம் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்ததுடன் நிர்வாகிகளுக்கு அவர் ஆலோசனைகளையும் வழங்கினார். கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ், இளைஞர் அணி நகர செயலாளர் கருப்பசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் வாக்குச்சாவடிகளில் நியமிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகளின் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இதில் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் சிவசக்தி, இளைஞர் இளம்பெண்கள் மாவட்ட பாசறை துணை செயலாளர் பணக்கரை பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதூர் பகுதியில் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஏழை அதிமுக குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் N. தளவாய் சுந்தரம் புதிய வீடுகளை கட்டி கொடுத்து அதை திறந்து வைத்தார். புதூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ராகவன் என்பவர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு உதவும் நோக்கில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் N. தளவாய் சுந்தரம் தனது சொந்த நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கி புதிய வீட்டை கட்டி கொடுத்து திறந்து வைத்தார். அப்போது மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வெற்றி செல்வன், மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ருத்ரசோலை, மா கொளக்குடி, எல்லேரி, லால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற இந்த ஆய்வு பணியில் முன்னாள் அமைச்சரும் கழக மீனவர் பிரிவு இணை செயலாளருமான KA ஜெயபாலுடன் ஆய்வு செய்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் சீர்திருத்த பணிகள் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாட்றம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புள்ளூர், திம்மாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் சீர்திருத்த பணிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நவீன்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஆய்வு செய்யப்பட்டது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி நேரில் சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை ஆய்வு செய்தார். இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் அப்போது உடன் இருந்தனர்.